சிவபுராணம் அத்தியாயம் 6. சிவபுராணத்தை கேட்பதற்கான விதிகள். சௌனகர் கூறினார். ஓ சூதா, ஓ வியாசரின் உயர் புத்திசாலி சீடர், உமக்கு நமஸ்காரம். நீர் பாக்கியசாலி மற்றும் சிவபக்தர்களில் முதன்மையானவர். உமது குணங்கள் மிகவும் போற்றத்தக்கவை. சிவபுராணத்தை கேட்பவர் எல்லா சிறந்த பலன்களையும் பெறுவதற்குரிய விதிகளை தயவு செய்து கூறுங்கள். சூதர் கூறினார். ஓ முனிவர் சௌனகரே, சிவபுராணத்தை கேட்பதற்கான விதிகளை நான் உமக்கு கூறுகிறேன். அவற்றை கடைப்பிடிப்பதன் மூலம் முழு பலனையும் பெறலாம். இல்லறத்தார் ஒரு ஜோதிடரை அழைத்து, இடையில் எந்தத் தடையுமின்றி அது நிறைவடையும் வகையில் தொடங்குவதற்கு ஒரு சுபமான நாளை நிர்ணயிக்குமாறு அவரை வழிபட வேண்டும். மங்களகரமான சொற்பொழிவு நடைபெறவிருப்பதாகவும் நலன் நாடுவோர் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு பகுதிகளில் செய்தி பரப்பப்பட வேண்டும். புனிதமான சொற்பொழிவுகளிலிருந்து வெகு தொலைவில் இருப்பவர்களும் சிவபெருமானின் புகழ்பாடல்களை பாடுவதிலிருந்து விலகி இருப்பவர்களுமான பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் பிறர் இந்தச் சொற்பொழிவில் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அவர்கள் சிறிதளவு ஞானம் பெறக்கூடும். சுற்றுப்புறத்தில் சிவபெருமானின் துதி பாடல்களை கேட்க ஆவலுடன் இருக்கும் பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் உரிய மரியாதையுடன் அழைக்க வேண்டும். இவ்வாறு சிவபுராண சொற்பொழிவில் புனிதர்கள் ஒன்றுகூடும் ஒரு மாபெரும் விழாக்கூட்டம், ஒரு அற்புதமான சபை உருவாகும். நீங்கள் அனைவரும் பக்தியுடன் உரிய மரியாதையுடன் சிவபுராணத்தின் இனிய சாற்றை பருகுவதில் எங்களுடன் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் இல்லையென்றால் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது இந்த கூட்டத்திற்கு வருகை தாருங்கள். சிறிது நேரத்திற்காவது தாராளமாக வாருங்கள். இவ்வாறு அனைவரும் பணிவுடன் அழைக்கப்பட வேண்டும். வருபவர்கள் எல்லா வகையிலும் உபசரிப்புடன் வரவேற்கப்பட வேண்டும். சிவபுராண சொற்பொழிவிற்கான ஒரு சிறந்த இடத்தை சிவன் கோவிலிலோ அல்லது ஒரு புனித மையத்திலோ அல்லது ஒரு பூங்காவிலோ அல்லது ஒரு தனியார் வீட்டிலோ தேர்ந்தெடுக்க வேண்டும். தரை தேய்த்து கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு சாணம் பூசப்பட வேண்டும். அது உலோகப் பொருட்களால் அனைத்து விழாக்கோலங்களுடனும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அந்த முழு ஏற்பாடும் தெய்வீகமான நேர்த்தியுடனும் பலதரப்பட்ட ரசனைகளுக்கு உகந்ததாகவும் இருக்க வேண்டும். எல்லா குப்பைகளும் அகற்றப்பட வேண்டும். மேலும் தேவையில்லாத பொருட்கள் அனைத்தும் பொதுமக்களின் பார்வைக்கு தெரியாதவாறு ஒரு மூலையில் மறைத்து வைக்கப்பட வேண்டும். வாழை மரங்களின் அடிமரங்களால் செழுமையாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு உயரமான மேடை அமைக்கப்பட வேண்டும். அந்த இடம் முழுவதும் ஒரு பந்தலால் மூடப்பட்டிருக்க வேண்டும். பழங்களும் பூக்களும் தாராளமாக பயன்படுத்தப்பட வேண்டும். கொடிகளும் பதாகைகளும் 4 திசைகளிலும் ஏற்றப்பட வேண்டும். அவை அனைவருக்கும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் வகையில் நேர்த்தியாக அடுக்கப்பட வேண்டும். பரமாத்மாவான சிவனுக்கு ஓர் இருக்கை ஒதுக்கப்பட வேண்டும். சொற்பொழிவாளருக்கு வசதியான இருக்கை ஒதுக்கப்பட வேண்டும். வழக்கமாக கேட்பவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப நல்ல இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். மேலும் மற்ற அவ்வப்போது வருபவர்களுக்கு சாதாரண வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். திருமண நாட்களில் இருப்பது போன்ற இனிமையான மனநிலையில் மக்கள் இருக்க வேண்டும். உலகியல் கவலைகள் மற்றும் மனக்கலக்கங்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். சொற்பொழிவாளர் வடக்கையும் கேட்பவர்கள் கிழக்கையும் நோக்கியுள்ளனர். பாதங்கள் ஒன்றையொன்று குறுக்கிட்டு செல்வதைப் பற்றிய அச்சம் இல்லை. அல்லது சொற்பொழிவாளர் வணங்குபவரைப் போல கிழக்கு நோக்கி நிற்கட்டும். அல்லது சொற்பொழிவாளரும் கேட்பவரும் ஒருவரையொருவர் நோக்கியிருக்கட்டும். சொற்பொழிவாளரின் இருக்கையில் அமர்ந்திருக்கும் வரை புராணியார் சொற்பொழிவு முடியும் வரை யாருக்கும் தலைவணங்குவதில்லை. அவன் சிறுவனாகவோ இளைஞனாகவோ முதியவராகவோ வறியவராகவோ அல்லது பலவீனராகவோ இருந்தாலும் புராணத்தில் நன்கு தேர்ச்சி பெற்ற அறிஞர் புண்ணியத்தை நாடுபவர்கள் அனைவராலும் மதிக்கப்படுவதற்கு தகுதியானவர். புராண அறிஞரின் வாயிலிருந்து வரும் பேச்சு அனைவருக்கும் காமதேனு என்னும் தெய்வீக பசுவிற்கு சற்றும் குறைவானதல்ல என்பதால் அவரை எவரும் இழிவுபடுத்தும் விதத்தில் அவமதிக்கக்கூடாது. பிறப்பின் காரணமாகவோ அல்லது பண்புகளின் காரணமாகவோ குரு, பெரியவர், ஆசான் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். அவர்களில் புராண அறிஞரே தலைசிறந்த குரு ஆவார். கோடிக்கணக்கான பிறவிகளால் மனம் தளர்ந்தவர்களுக்கு உயர்ந்த முக்தியை அருள்பவரை விடச் சிறந்த குரு யார் இருக்க முடியும்? இந்த புனித கதையின் மீது சொற்பொழிவாற்ற முன்வருபவர் புராணங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவராகவும் தூய்மையானவராகவும் திறமையானவராகவும் அமைதியானவராகவும் மனக்கசப்பு இல்லாதவராகவும் புனிதமானவராகவும் இரக்கமுள்ளவராகவும் நாவன்மை மிக்கவராகவும் இருக்க வேண்டும். அறிவுள்ள சொற்பொழிவாளர் சிவபுராணக் கதையை சூரிய உதயத்தில் கூறத் தொடங்கி 2½ பிரகரங்களுக்கு 2 1 கீழ் 2x3 7 1 கீழ் 2 மணி நேரம் ஆர்வத்துடன் தொடர வேண்டும். இந்த கதையை அயோக்கியர்கள், வஞ்சகத் தொழில் செய்யும் தீயவர்கள் மற்றும் வாக்குவாதங்களிலும் தர்க்கங்களிலும் பிறரை வெல்ல முனைகிறவர்கள் முன்னிலையில் கூறக்கூடாது. இந்த புனித கதையை பற்றிய சொற்பொழிவானது தீயவர்கள் நிறைந்த இடத்திலோ திருடர்கள் சூழ்ந்த இடத்திலோ அல்லது ஒரு அயோக்கியனின் வீட்டிலோ நடத்தப்படக்கூடாது.
சொற்பொழிவாளர் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக நண்பகலில் ஒரு முகூர்த்தம் 48 நிமிடங்கள் இடைவேளை எடுத்துக்கொள்வார். சொற்பொழிவாளர் தனது நேர்த்திக்கடன் காக்கப்படுவதற்காக சொற்பொழிவுக்கு முந்தைய நாளிலேயே தனது பங்கை பெற்றிருக்க வேண்டும். சொற்பொழிவு நாட்களில் அவர் தனது அன்றாட வழக்கங்கள் அனைத்தையும் சந்தியா முதலியவற்றை சுருக்கமாக செய்ய வேண்டும். சொற்பொழிவாளருக்கு உதவுவதற்காக புராணங்களில் சமமான தேர்ச்சி பெற்ற மற்றொரு அறிஞர் அவருக்கு அருகில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதில் திறமையுள்ளவராகவும் மக்களுக்கு அறிவொளி ஊட்டுவதில் ஆர்வமுள்ளவராகவும் இருக்க வேண்டும். சொற்பொழிவிற்கு ஏற்படும் தடைகளை தவிர்ப்பதற்காக கணநாதரை வழிபட வேண்டும். கதையின் நாயகனான சிவனையும் சிவபுராணம் என்னும் நூலையும் பக்தியுடன் வழிபட வேண்டும். சிவபுராணக் கதையை மிகுந்த கவனத்துடன் கேட்க வேண்டும். அதை கேட்பவர் புத்திசாலியாகவும் மனத்தூய்மையுடனும் உள்ளத்தில் ஆனந்தத்துடனும் மரபுகளை பின்பற்றுபவராகவும் இருக்க வேண்டும். சொற்பொழிவாளரோ அல்லது கேட்பவரோ அளவுக்கு அதிகமான புறம்பான செயல்களில் ஈடுபட்டாலோ காமம் கோபம் முதலிய 6 இழிவான உணர்வுகளில் ஏதேனும் ஒன்றிற்கு ஆளானாலோ பெண்கள் மீது மோகம் கொண்டாலோ அல்லது மதத்துரோகியாக இருந்தாலோ அவரால் எந்த புண்ணியத்தையும் பெற முடியாது. உலகியல் காரியங்கள் மற்றும் செல்வம் வீடு புத்திரர் பற்றிய கவலைகளை துறந்து தூய மனம் கொண்ட எவரேனும் சொற்பொழிவில் தன் கவனத்தை செலுத்தினால் அவர் சிறந்த பலனை பெறுவார். நம்பிக்கையும் பக்தியும் உடையவர்களாகவும் பிற செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபடாமலும் அமைதியாகவும் தூய்மையாகவும் பேச்சில் அடக்கமாகவும் இருப்பவர்கள் பெரும் புண்ணியத்தை பெறுகிறார்கள். இறைநம்பிக்கையற்ற கீழ்த்தரமான மனிதர்கள் இந்த புனித கதையை கேட்பதால் அவர்களுக்கு எந்த சிறப்பு புண்ணியமும் கிடைப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் துன்பத்தையே அனுபவிப்பார்கள். தங்களால் இயன்ற அளவுக்கு பரிசுகளை அளித்து இந்த புராணத்தை கௌரவிக்காதவர்கள் மூடர்கள். அவர்கள் கதையை கேட்டாலும் புனிதமடைய மாட்டார்கள். அவர்கள் ஏழைகளாகி விடுவார்கள். பிரசங்கத்தின் நடுவே சபையை விட்டு வெளியேறுபவர்களுக்கு பாதகமான விளைவு உண்டாகும். அவர்கள் இன்பத்தில் திளைத்திருக்கும் போதே தங்கள் மனைவிகளையும் செல்வத்தையும் இழக்க நேரிடும். தலைப்பாகை அணிந்து சொற்பொழிவில் கலந்துகொள்பவர்களின் மகன்களும் சந்ததியினரும் முழு இனத்தையும் தீட்டுப்படுத்தும் பாவிகளாக ஆகிறார்கள். நரகத்தில் உள்ள யமனின் பரிவாரங்கள் சொற்பொழிவில் கலந்துகொண்டபோது வெற்றிலை மென்றவர்களை அவர்களுடைய மலத்தையே உண்ணும்படி கட்டாயப்படுத்துகின்றனர். உயர்ந்த இருக்கையில் அமர்ந்து கதையை கேட்பவர்கள் நரகத்தில் விழுகிறார்கள். அங்கு சித்திரவதைகளை அனுபவித்த பிறகு காகங்களாக மறுபிறவி எடுக்கிறார்கள். வீரசனத்தில் அமர்ந்து இந்த மங்களகரமான கதையை கேட்பவர்கள் நரகத்தில் வீழ்ந்து நரக வேதனைகளை அனுபவித்த பிறகு விஷச்செடிகளாக மறுபிறவி எடுக்கிறார்கள். சொற்பொழிவாளருக்கு பணியாமல் கதையை கேட்பவர்கள் முதலில் நரகத்தில் வீழ்ந்து நரக வேதனைகளை அனுபவித்த பிறகு அர்ஜுன மரங்களாக மறுபிறவி எடுக்கிறார்கள். நோய்வாய்ப்படாத நிலையில் படுத்துக்கொண்டு கதையை கேட்பவர்கள் நரகத்தில் விழுந்து மலைப்பாம்புகள் முதலான பிறவிகளில் மறுபிறவி எடுக்கிறார்கள். சொற்பொழிவாளருடன் ஒரே மட்டத்தில் அமர்ந்து கதையை கேட்பவர்கள் போதகரின் படுக்கையை தீட்டுப்படுத்தியவனைப் போல பாவிகளாகி நரகத்தில் விழுகிறார்கள். சொற்பொழிவாளரை பற்றியோ அல்லது இந்த புனித கதையை பற்றியோ இழிவாக பேசுபவர்கள் நாய்களாக பிறந்து 100 பிறவிகளிலும் அவலமான வாழ்க்கையை வாழ்வார்கள். சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கும்போது தர்க்கம் செய்யவும் வாக்குவாதம் செய்யவும் தொடங்குபவர்கள் நரகத்தில் விழுவார்கள். அங்கு சித்திரவதைகளை அனுபவித்த பிறகு கழுதைகளாக பிறப்பார்கள். இந்த புனிதப்படுத்தும் கதையை ஒருபோதும் கேட்காதவர்கள் நரகத்தில் விழுகிறார்கள். அங்கு சித்திரவதைகளை அனுபவித்த பிறகு அவர்கள் காட்டுப்பன்றிகளாக மறுபிறவி எடுக்கிறார்கள். சொற்பொழிவு நடைபெறும் போதே தடைகளை உருவாக்கும் கயவர்கள் நரகத்தில் விழுகிறார்கள். அங்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் சித்திரவதைகளை அனுபவித்த பிறகு அவர்கள் கிராமத்து பன்றிகளாக மறுபிறவி எடுக்கிறார்கள். இவையனைத்தையும் உணர்ந்து கேட்பவர் எப்பொழுதும் தூய்மையானவராகவும் சொற்பொழிவாளரிடம் பக்தி கொண்டவராகவும் கதையை பக்தியுடன் கேட்கும் அளவுக்கு போதுமான புத்திசாலியாகவும் இருப்பார். சொற்பொழிவிற்கு ஏற்படும் தடைகளை தவிர்ப்பதற்காக முதலில் கணேச பெருமானை வழிபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவின் முடிவில் அவர் தவறிய மற்றும் செய்த செயல்களுக்காக சுருக்கமாக பரிகாரச் சடங்குகளை செய்ய வேண்டும். அவன் சர்வதோபத்ரா வரிசையில் உள்ள 9 கிரகங்களையும் தேவர்களையும் வழிபட வேண்டும். அவன் சிவ வழிபாட்டு முறைகளின்படி நூலை வழிபட வேண்டும். வழிபாட்டின் முடிவில் அவர் சிவனுடன் நேரடியாக அடையாளம் காணப்பட்ட நூலுக்கு பணிவுடனும் பக்தியுடனும் வணக்கத்துடன் தன் கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை: நீயே கண்ணால் காணக்கூடிய மகேஸ்வர ஸ்ரீமத் சிவபுராணம். உன்னை கேட்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டேன். என்மேல் திருத்திக்கொள். என்னுடைய இந்த விருப்பம் உன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த கதையாடல் தடைகளின்றி நிறைவடையட்டும். நான் உலகியல் வாழ்வு கடலின் நடுவில் மூழ்கியுள்ளேன். கர்மம் எனும் முதலைகளால் அங்கங்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த அற்ப பாவியான என்னை தயவுசெய்து அதிலிருந்து மீட்டுத் தா. ஓ சங்கரனே, நான் உனது அடிமை.
இல்லறத்தாரோ சிவனுடன் நேரடியாக தொடர்புடைய சிவபுராணரை இரக்கத்தை வரவழைக்கும் சொற்களால் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். பின்னர் அவர் சொற்பொழிவாளரின் வழிபாட்டை தொடங்க வேண்டும். அவர் சிவ வழிபாட்டு சடங்கில் உள்ளதைப் போலவே சொற்பொழிவாளரையும் வழிபட்டு மலர்கள், துணிகள், ஆபரணங்கள், தூப விளக்குகள் முதலியவற்றால் அவரை மகிழ்விக்க வேண்டும். சொற்பொழிவாளரின் முன்னிலையில் அவர் தூய மனதுடன் சபதம் எடுத்து அனைத்து கட்டுப்பாடுகளையும் கடைப்பிடிக்க வேண்டும். மேலும் தனது திறனுக்கு ஏற்றவாறு முடிவு வரை அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். சொற்பொழிவாளர்களில் முதன்மையானவரும் வியாசருடன் ஒன்றிப்போனவரும் சிவனின் புனித நூல்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவருமான ஓ. இந்த கதையின் ஒளியின் மூலம் என் அறியாமையை நீக்குவாயாக. அவர் சிவ பான்சாரண மந்திரத்தை ஓதுவதற்காக 5 பிராமணர்களை முடியுமானால் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பிராமணரையாவது அழைக்க வேண்டும். இவ்வாறு ஓ முனிவரே, பக்தியுடன் கதையை கேட்பதற்கான விதிகளையும் புண்ணியவான்களை வழிநடத்துவதற்கான விதிகளையும் உமக்கு கூறியுள்ளேன். நீர் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்? மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.